அது அந்த நாட்டினுடைய ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்கு. அப்படியே ஒரு கம்பீரமா போய் நின்று அந்த ராஜா கிட்ட போய் சொல்லிச்சான், ராஜா எனக்கு உன்னுடைய மகளை பிடித்திருக்கிறது, உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமான். இந்த ராஜாக்கு அந்த சிங்கத்தை பார்த்தா விளவெளத்து போறாரு, பயந்து போறாரு. ஆனா பயத்தை வெளியே காட்டிக்கல. அந்த ராஜா சொல்றாரு, என்னுடைய பொண்ணு ரொம்ப மென்மையானவ, ஆனா உன்னுடைய நகங்கள்லாம் இவ்வளவு கூர்மையா இருக்கு, உன்னுடைய நகங்கள் என் பெண்ணை காயப்படுத்திடாதான். உடனே சிங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாறையில தன்னுடைய நகங்கள் எல்லாம் அடிச்சு அடிச்சு அத்தனை நகங்களையும் உடைச்சிருக்கு. உன்னுடைய பற்கள் எல்லாம் இவ்வளவு கூர்மையா இருக்கே, என்னுடைய மகளை அது காயப்படுத்தின வேண்டும். உடனே சிங்கம் என்ன பண்ணிருக்கு, கல் எல்லாத்தையும் வாயில போட்டு கடிச்சு உடைச்சு பல்ல பூரா உடைச்சிருக்கு, ரோமங்களை எல்லாம் பிச்சு எரிஞ்சிருக்கு. ஒரு காயப்பட்ட ஒரு பாவப்பட்ட ஒரு நாய் போல சிங்கம் நின்றுச்சு. இப்ப அந்த ராஜா பார்த்தாரு, இந்த சிங்கத்திற்கு எந்த விதமான பலமும் இல்லைன்னு தெரிந்த உடனே ஒரு தடியை எடுத்து ஒரு நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டிருக்காரு. உனக்கெல்லாம் ஏன் பொண்ணு கேட்குதான்னு அடிச்சு விரட்டிருக்காரு. பின்புதான் அந்த சிங்கத்திற்கு புரிந்ததான், நம் பலம்தான் நம்முடைய மரியாதைன்னு அந்த சிங்கத்திற்கு புரிஞ்சிருக்கு. அற்ப காரணத்திற்காக எவன் ஒருவன் தன் பலத்தை இழக்கிறானோ அவன் சமூகத்தில் மரியாதையை இழக்கிறான்.